character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students. So I hope all are happy and safe. So last class la nama economics பார்த்தோம். First lesson intro பார்த்தோம். Introduction of the microeconomics. Okay, we have the 4 definitions. The first one is wealth definition by Adam Smith. Second definition is the welfare definition by the Alfred Marshall. The third definition is the scarcity. Okay, scarcity definition by Lionel Robbins. The fourth one is the growth definition by the Paul Samuelson. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிருக்கோம், வெல்த் டெஃபினேஷன், வெல்த் ஆஃப் நேஷனில் வந்து ஆடம் ஸ்மித்தோடைய புக்கு. ஓகே, ஸோ அதில் தான் வந்து வெல்த்து தான் இம்பார்ட்டண்ட். வெல்த்துனா செல்வம். ஓகே, ஸோ செல்வங்கள் தான் ஆஸ் அ கூட்ஸ், மெட்டீரியல் கூட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு அவர் சொல்லியிருந்தார். பை அவனுடைய உந்து சக்தி, இப்போ நான் ஏர்ன் பண்ணணும், நான் ரீச் ஆகணும், நான் என்னுடைய உந்து சக்தி மூலிமா நான் வந்து எப்படி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறேன், அதை வந்து லைஃப்பில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன், எப்படி ஹாப்பியாக இருக்கிறேன், அதாவது வெல்த்து மட்டுமே வச்சு பார்க்குறது இஸ் வெல்த்து டெஃபினேஷன் பை த ஆடம் ஸ்மித் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து வெல்ஃபேர் டெஃபினேஷன். ஓகே, த 2 காயின்ஸில் ஓகே த போத் ஒரு காயின்க்கு எப்படி 2 சைட்ஸோ அது போல் வந்து ஆஸ் அ மேன், ஆஸ் அ இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஆஸ் அ கண்ட்ரியாக இருக்கட்டும், வெல்த் இருக்கணும், வெல்ஃபேர் இருக்கணும். வெல்ஃபேர் மீன்ஸ் த ஹெல்த்தி அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் எஸ் என்ன சொல்கிறது குட் லைஃப் அஸ் அ வெல்த்தும் அடங்கியிருக்கும். வெல்த் இருந்தால் தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். நெசசிட்டி ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ஆஸ் அ நெசசரி குட்ஸை நம்ம 3 பிரிச்சிருப்போம். ஓகே, நெசசரி குட்ஸு, கம்ஃபர்ட் குட்ஸு அண்ட் லக்ஸரி குட்ஸு. அப்போ நெசசரி ஃபுட்டு, ஓகே, ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் அண்ட் கம்ஃபர்ட் லெவல், டிவி, ஃபேனு, தட் மீன் வேறு அது போல் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். தட் கம்ஃபர்ட் லெவல் எதெல்லாம் நம்மளை கம்ஃபர்ட் ஜோன்ஸ்க்கு வச்சுருக்குமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் லெவல். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்ஸ் இதெல்லாம். லக்ஸரியஸ் ப்ரீஷியஸ் ஐட்டம்ஸ், ஸோ டைமண்ட், கோல்டு இதெல்லாம் வந்து காரு, பெரிய பங்களா இதெல்லாம் வந்து லக்ஸரியஸ். அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா வெல்ஃபேர். அப்போ அந்த வெல்ஃபேரில் வெல்த்தும் அடங்கியிருக்கு. வெல்த் இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம ஹாப்பியஸ்ட்டாக இருக்க முடியும். அப்போ அதோடவே அஸ் அ ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தான் பெரிய பெரிய அளவில் நம்ம சொத்துலாம் ரொம்ப ஜென்ரேஷனுக்காக நம்ம வெல்த்து நம்ம சேர்த்து வச்சுருந்தா கூட ஹெல்த் இருந்தால் தான் நம்ம வெல்த்தாக இருக்க முடியும். ஓகே, வெல்த்தை விட எது பெஸ்ட்டுன்றாங்க ஹெல்த்து. அப்போ வெல்ஃபேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஓகே, ஹாப்பியான லிவிங், ஓகே, குட் லைஃப், ஹாப்பியஸ்ட் லிவிங். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்ந்து வெல்ஃபேர்னு சொல்கிறாரு. யாருன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். அப்போ வெல்த்து இருக்கணும், வெல்ஃபேர் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்தது இவருடையது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்சிட்டி பை லைனல் ராபின்ஸ். ஸ்கார்சிட்டி நம்மளுக்கு ரிசோர்ஸஸ், அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ். ஹியூமன்னாலே வாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது, அன்லிமிட்டெட். அவர் என்ஸ்ன்னு சொல்கிறார். என்ஸ் வாண்ட்ஸை வந்து என்ன மென்ஷன் பண்ணார்? என்ஸ் அஸ் அன்லிமிட்டெட். அதாவது ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். பட் மீன்ஸ்னால் எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்குது, ஆனால் அன்லிமிட்டடான வாண்ட்ஸ் இருக்குது. அப்போ சாய்ஸஸ்ன்னு அங்கே ஒன்று வைக்கிறாரு. சாய்ஸஸ் எது ஃபஸ்ட்டு சாய்ஸு, எது செகண்ட் சாய்ஸ்னு நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணணுன்ட்டு யார் சொல்கிறாருன்னா நம்மளுடைய லைனல் ராபின்ஸ். Paul Samuelson, growth definition. Time
பர்டிகுலர் டைம், இந்த டைமிங்குள்ளே இந்த ப்ரொடக்ஷனை முடிக்கணும், டைமிங்குள்ளே கன்சம்ஷன் பண்ணணும். அப்போ ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், இதை ஃபஸ்ட்டு சொன்ன பர்சன். அதாவது இந்த 4 டெஃபினிஷன்லேயே க்ரோத்தை பற்றி எஸ் அ கண்ட்ரியிலுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போன டெஃபினிஷன் யாருடையதுன்னா பால் சாமுவல்சன். வாங்க இன்றைக்கி கிளாஸ் போகலாம். இப்போ நம்ம தட் ஆல்ஃப்ரட் மார்ஷலுடைய வெல்ஃபேர் டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வெல்ஃபேர் டெஃபினிஷன் பை ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஆல்ஃப்ரட் மார்ஷல் ஓகே 1842 to 1924 இன் ஹிஸ் புக், அவருடைய புக் ஒன்று ரைட் பண்ணுறாரு, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே, கோட்பாடுகள், பொருளாதாரத்தின் கோட்பாடுகள். அப்போ பாலிசிஸ், த பிரின்சிபல் மீன் த பாலிசிஸ் ஓகே ஆஃப் த எக்கனாமிக்ஸ். எப்படின்னா எந்த இயரில் வந்து இந்த புக்கை ரைட் பண்ணார்னா 1890. எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கம்மா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கு இன்டீரியர் 1 மார்க் கேட்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்டீரியர்னு தனியாக படிக்காமல் இந்த போல் லெசன்ஸ் எடுக்கும் போதே ஒரு லைன் பை லைனாக நீங்கள் இது போல் அண்டர்லைன் பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட்லேயே அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நோட்டில் ஜஸ்ட் நோட்டில் மட்டும் அண்டர்லைன் பண்ணாது, அது மைண்டில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ ஹாவ் த யூ ரீகால் தட் ஆன்சர். ஓகே, ஸோ எப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ற புக்கை எப்போ ரைட் பண்ணார்னா 1890 டிஃபைன்ஸ். அதில் என்ன சொல்கிறேன்னா economics, thus the political economy or economics is a study of mankind in the ordinary business of life. Okay, is the main line ma ordinary. அவர் வந்து as a luxurious person அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. the welfare definition வந்து ஆல்ஃப்ரட் மார்ஷல் ordinary people அவருடைய டெய்லி லைஃப்பில் அவன் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறான், டெய்லி லைஃபுக்கு அவன் நெசசரி என்ன, ஸோ இதை வந்து படிக்கிறதா வந்து அவருடைய பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தட் மீன் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. த மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் இட் எக்ஸாமின்ஸ். ஓகே, எக்ஸாமின்ஸ் பண்ணுது. ஓகே, ஆராய்தல். ஓகே, ரிசர்ச்சர்ஸ். ஓகே, ரிசர்ச் பண்ணுது எதன்னா தட் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி. ஓகே, இந்த பார்ட் ஆஃப் என்ன சொல்ல வரேன்னா as a that means as a ordinary business of life, ordinary man அவருடைய டெய்லி லைஃப்பில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, லிவிங் கண்டிஷனுக்கு அவன் என்னெல்லாம் தேவைப்படுது அண்ட் ஆல்சோ அதை அடையிறதுக்கு தட் மீன் அந்த மெட்டீரியல் குட்ஸை அடையிறதுக்கு த இண்டிவிஜுவலும் சொசைட்டி டுகெதராக இருந்து அதை எப்படி வந்து அதை செயல்படுறாங்கன்றது தான் வந்து அவர் சொல்கிறாரு. ஓகே, யார் மார்ஷல், மறுபடியும் கவனி, as a is an ordinary persons. Okay, that mankind in that it's a study of mankind. man பத்தி படிக்கிறது, individual பத்தி. mankind யாரு? individual. in that ordinary business of life, ordinary life, daily life situationல ஓகே இது எக்ஸாமின். அது மட்டும் இல்லாமல் அது எதை பற்றி சொல்கிறது, the part of individual and social action society which is most closely connected with the attainment na getting. Okay, that means getting. Okay, getting and with the use of material. Okay, use of material na goods. Okay, goods and requisites mean necessary. Requisites mean necessary. Well-being as a good living. Okay, good living. அதாவது குட் லிவிங் கண்டிஷன் இது அஸ் அ கம்ஃபர்டபுளாக அவன் லீவ் பண்ணுறதுக்கு as a இண்டிவிஜுவலும் சொசைட்டியும் as a இண்டிவிஜுவல் எப்போதுமே இண்டிவிஜுவலாக லீவ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இதில் அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இருக்கணும், டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். சொசைட்டி வந்து as a இண்டிவிஜுவல் வந்து சொசைட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கணும், சொசைட்டி வந்து இண்டிவிஜுவல் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, சொசைட்டினா யார்? பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட சர்வீசஸில் இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஓகே, ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே சார்ந்தது தான் வந்து as a சொசைட்டி. அப்போ ரெண்டும் சேர்ந்து அந்த கூட்ஸ் த மெட்டீரியல் திங்ஸை அடையிறதுக்கு, மெட்டீரியல் திங்ஸை பெறறதுக்கு, நெசசரியான மெட்டீரியல் திங்ஸ் அடையிறதுக்கு ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து வாட் அட்டைன்மெண்ட் எப்படி வந்து அதை பெறுறாங்கன்றதை படிக்கிறது தான் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் சொல்லிட்டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா த ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஓகே, ஸோ thus it is on the one side as a study of wealth. அப்போ அவர் ஆடம் ஸ்மித் வந்து வெல்த்தை மட்டும்தான் படித்தார். அதான் வெல்த்தை பற்றி மட்டும்தான் நம்மளுக்கு சொன்னார். வெல்ஃபேர்ன்ற மேட்ரை அவர் எடுக்கவே இல்லை. ஓகே, வெல்ஃபேர்னா அது ஹாப்பியஸ்ட் லிவிங், ஓகே, குட் ஹெல்த்து,
ஓகே தட் மீன் வெல்த் குட் ஹெல்த்து தட் மீன் நெசசரியான வெல்த்து கம்ஃபர்டபுளான லிவிங் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து வெல்ஃபேர். அப்போ இவர் ஒரு சைடு வெல்த்து, அதாவது காயின் ஒன் சைடு இஸ் அ வெல்த்து, த அதர் சைடு அண்ட் அ மோர் இம்பார்ட்டன்ட் சைடு. ஓகே இவர் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் தானே சொல்கிறாரு, அதனால மோர் இம்பார்ட்டன்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. எதனா தட் வெல்ஃபேர். The one side is the wealth and the other and the more important side as a part of the study of man. எது other side na that's a welfare. அங்கே மறைமுகம் எது சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெல்த் படிக்கிறது, இன்னொரு சைடு ரொம்ப இம்பார்ட்டண்டான சைடு எதுனா ஒரு சைடு வெல்த்தை பற்றி படிக்கிறது, அனதர் இம்பார்ட்டன்ட் சைடு எதுனா த வெல்ஃபேர் ஆஃப் த மேன் யார் சொல்லி முடிக்கிறாருன்னா நம்முடைய ஆல்ஃபிரட் மார்ஷல். ஓகே ஸோ தஸ் it is on one side is a study of wealth and the other on the other and the more important side as a part of the study of the man. Part of the study of the man na நம்மளோட வெல்ஃபேரை பற்றி படிக்கிறதுன்றது யார் சொல்கிறாருன்னா மார்ஷல் சொல்கிறாரு. ஓகே the important futures mean சிறப்பு அம்சங்கள். ஓகே the special features இல்லாட்ட characteristics கூட சொல்லலாம். ஓகே of that Marshall definition are economics does not treat wealth as a be all and end all, be all and end all. Okay be or end. ஓகே முதலும் முடிவுமே வெல்த் மட்டுமே கிடையாது. அவர் நான் சொல்லிட்டாரு வெல்த்தும் வெல்ஃபேரும் சேர்ந்தது தான் வந்து என்னுடைய எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டார். அதனால் எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் அ பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். வெல்த்து மட்டுமே வந்து அதாவது ஒரு கூட்ஸ், அதாவது வெல்த்து செல்வம் மட்டுமே முதலும் முடிவுமா இருக்காது மனிதனுக்குன்னு சொல்கிறாரு. அஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதாரத்தில் இப்போ வெல்த்து மட்டுமே முதலும் முடிவுமா இருக்காது. த மேன் ப்ரமோட் ப்ரைமர்லி. அப்போ மேன் எதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறான்னா மேனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே இம்ப்ரூவ் ஆர் இன்க்ரீஸ். இம்ப்ரூவ் primarily mean importantly. Okay primarily the welfare and not the wealth. Okay first one பாருமா economics does not. ஓகே இவருடைய எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றதுன்னா வெல்த் மட்டுமே முதலும் முடிவும் கிடையாது. ஓகே மேன் எதை வந்து ரொம்ப ப்ரொபோட் ஆஸ் எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் வெல்த்தை விட ஹெல்த்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த டைமில் ரொம்பவே நம்ம ஹெல்த் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறோம். நம்ம வெளில வருதுன்னா கூட நம்ம என்ன பண்ண மாஸ்க் போட்டுன்னு தான் வரோம். ஓகே ஏன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால. ஓகே ஹெல்த்தியாக இருந்தால் தான் பின்னாடி இருக்கிற வெல்த்தை ஹெல்த்தியாக இருந்தால் தான் வெல்த்தையே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஸோ அப்போ நம்மளுடைய மார்ஷல் என்ன சொல்லி முடிக்கிறார்னா வெல்த் இம்பார்ட்டன்ட், அதை விட ஹெல்த் இம்பார்ட்டன்ட். அதனால பி ஆல் எண்ட் ஆல். ஓகே வெல்த் மட்டுமே முதலும் முடிவும் கிடையாது. எந்த ஒரு இண்டிவிஜுவல் மேனுனாலும் இஸ் அ ப்ரமோட். எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க as a welfare. Okay so that promote primarily welfare not a wealth. Okay wealth promote பண்ணணும் தான், வெல்த் தான் ப்ரமோட் பண்ணணும். ஹாப்பியாக லீவ் பண்ணணும்னா வெல்த் இல்லாமல் இருக்க முடியாது, இருக்கணும் தான். ஆனால் அதை விடவே எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா அஸ் அ வெல்ஃபேர். ஓகே குட் ஹெல்த்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் மறுபடியும் பாருமா எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் a be all and end all of the economic activity. ஒரு பொருளாதார நடவடிக்கைகளை பொருளாதார ஆக்டிவிட்டீஸில் the economic activity the production, consumption, exchange or distribution அதை டிபெண்ட் பண்ணிக்கிற சொசைட்டி, இண்டிவிஜுவல், ஃபர்ம், கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே வெல்த் மட்டுமே கிடையாது. இதில் மென் இருக்கிறாங்க. பேசிக் சென்ஸே நம்ம யாரை பற்றி படிக்கிறோம், ஒரு மேன் பற்றி தான் படிக்கிறோம். அந்த மேன் வந்து கம்பேர் டு தட் வெல்த்தை விட எதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வெல்ஃபேரை தான் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வெல்த்தை விட வெல்ஃபேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி முடிக்கிறாரு. செகண்ட் ஒன் பாருமா, செகண்ட் பாயிண்ட் பாருமா த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கண்டைன்ஸ் த கன்சர்ன்ஸ். எதை கன்சர்ன் பண்ணுது? ஓகே ஆஃப் ஆர்டினரி பீப்புள் ஹூ ஆர் மூவ்டு பை லவ். ஓகே love and not merely guided or directed by the desire. Okay to get the maximum monetary benefit. Okay so that in the science of economics contain the concern ordinary people. இவர் யாரை தான் மோஸ்ட்லி எடுக்கிறாருன்னா நம்ம அங்கே பார்த்துட்டோம் as an ordinary people. love and affection. எப்போதுமே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒரு சொசைட்டியோட மிங்கிளாக
ஓகே, ரொம்ப அஃபெக்ஷனோடவோ ரொம்ப நட்பு ரீதியாகவோ ஒரு அன்பாகவோ ஓகே இதை தான் அவன் பேஸ் பண்ணியிருப்பான். அவசரம் அவனுடைய ஆசைகளை பேஸ் பண்ணியிருக்க மாட்டான். மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட், பெரிய அளவில் நம்ம சொத்து சேர்க்கணும், பெரிய அளவில் நம்ம மானிட்டரி தட் மீன் மணி பணம் சம்பாதிக்கணும். அவனுடைய எய்ம் ஆர்டினரி பர்சன்ஸ்க்கு அந்த ஒரு எய்ம் இருக்காது. எதுதான் மெயின் எய்மாக இருக்குன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன், ரொம்ப அன்பு ரீதியாக இருக்கணும், இந்த கருணை ரீதியாக இருக்கணும், எந்த ஒரு உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது. அப்படி தான் அவனுடைய லிவிங் இருக்குன்னு அவர் சொல்கிறது நான் ஆர்டினரி பீப்புள். ஓகே, எல்லாரும் அப்படி கிடையாது. அஸ் ஆர்டினரி பீப்புள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறார். As a point of view, is a concern that ordinary persons is most liked by the love and affection, not by the desire. ஆசைகளை சார்ந்து அவனுடைய இது இருக்காது. ஓகே, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் இருக்கும். அண்டு அன்பு ரீதியாக இருக்கணும், மாரல் ரீதியாக இருக்கணும், மாரல் எத்திக்ஸோடு தான் இருக்கும். நாட் பை த டிசையர். டிசையர்னா என்னது? த மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட், அதெல்லாம் அவனுடைய எய்மாக இருக்காது. ஓகே, அஸ் இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக லீவ் பண்ணணும்னு நினைப்பான்ட்டு த செகண்ட் பாயிண்ட்டை இதை சொல்லி முடிக்கிறாருன்னா that the science of economics contain the concerns of ordinary people who are moved by ordinary people. எதை நோக்கி செல்வாங்கன்னா love and not merely guided or directed by எது கைட் பண்ணது எது டைரக்ட் பண்ணது desire, ஆசையை நோக்கி போக மாட்டான். ஓகே, and to get the maximum monetary benefit. ஆசைன்னா எதுனா மேக்ஸிமம் மானிட்டரி, பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு இருக்க மாட்டோம். ஆர்டினரி பர்சன்ஸோட லைஃபு அஸ் அ நெசசரி லெவலில் கம்ஃபர்ட் ஜோன்ஸ்லேயே நம்ம ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாகவும் லிவிங் டுகெதராகவும் அண்ட் ஆல்சோ ரொம்ப மாரல் எத்திக்ஸோடு இருக்கணும்ன்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோஷியல் சயின்ஸ். ஆல்ரெடி வி நோ தட். ஓகே, எக்கனாமிக்ஸ்ன்றது அஸ் அ சோஷியல் சயின்ஸ், சொசைட்டியோட மிங்கிள் பண்ணியிருக்கிறது. ஓகே, நீங்கள் 12th பார்ப்பீங்க எப்படி வந்து ஒரு ஃபேர்ம் வந்து எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி ஃபேர்மை டிபெண்ட் பண்ணியிருக்கிறான். அந்த ஃபேர்மு இது தட் மீன் ஒரு ஹோமு தட் மீன் இண்டிவிஜுவல் பர்சன், அது ஃபேர்மு, அந்த ரெண்டையும் சேர்ந்து எப்படி கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்குது, இவங்களுக்குள்ளே என்ன மிங்கிள் ஆக்டிவிட்டி இருக்குதுன்றதை நம்ம 12th டீட்டெயிலாகவே பார்ப்போம். அப்போ அஸ் அ சொசைட்டி எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் தானே அவங்கள வந்து சொசைட்டியில் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது குட்டாகவும் வாழ முடியாது. எப்படி ஏதோ சின்ன விஷயத்து கூட சின்னதாக ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, ஏதோ சாப்பிட்ணுன்னா கூட அரிசி கடைக்கு போகணும், அரிசி விவசாயத்தை நம்பி இருக்கணும். ஓகே, வெஜிடபிள் நம்பி இருக்கணும். ஓகே, எல்லாத்தையுமே ஏதோ ஒரு டிபெண்டன்ட்டியோடு தான் இருக்க முடியும். அப்போ சொசைட்டி, எக்கனாமிக்ஸ் இஸ் சோஷியல் சயின்ஸ். இட் இஸ் ஸ்டடீஸ் people in the society who influence one another, who depend on one another. Influence na inga dependent. Okay, dependent on one another. Meaning alla எழுதிக்கோங்கம்மா. ஓ டிபெண்டன்ட் ஒன் அனதர். சொசைட்டினாலே நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு இதில் நம்ம சார்ந்து தான் இருக்க முடியும். அதான் சொல்லி முடிக்கிறாரு. எக்கனாமிக்ஸ் இஸ் a social science. It studies people in the society. மக்கள் சொசைட்டியில் எப்படி இருக்காங்கன்னா who influence dependent one another. எல்லாருமே ஒருத்தவங்கள சார்ந்து தான் இருக்க முடியும், ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஆதிக்கம் செலுத்தி தான் இருக்க முடியும்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த மீனிங் எல்லாம் ரைட் பண்ணிக்கோங்க, இந்த இம்பார்ட்டன்ட் வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். நான் கேட்கும்போது வந்து அந்த பேஜஸ் வந்து நீங்கள் காப்பி எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். புரிஞ்சுதா? எல்லாருமே புக்ஸில் டெஃபினட்டாக எல்லாருமே புக்கு வச்சுருக்கணும். புக்கு இல்லாதவங்க கூட வாங்குங்க, வாங்கிட்டு அந்த பேஜஸ் வந்து டெஃபினட்டாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, யூ ஆல்சோ தட் பப்ளிக் ஸ்டூடெண்ட் இல்லையா, பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த லைன் பை லைன் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் மீனிங் எல்லாம் கொடுக்குற இடத்துல ரைட் பண்ணி அதை வந்து எங்களுக்கு பேஜஸ் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஓகே, நெக்ஸ்ட் now we see about the criticism of the welfare definition. Criticism, what's the criticism? To express anyone. Okay, அவருடைய மார்ஷலுடைய அவருடைய வியூ பாயிண்ட்ஸ், அவருடைய கருத்துக்களை இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இஸ் அ குட்டா பேடான்னு ஒருத்தவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்வோம்? கிரிட்டிசிசம், திறனறிதல் இல்லாட்ட திறனாய்வு. ஓகே, ஸோ மார்ஷல் ரிகார்ட்ஸ் ஒன்லி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மார்ஷல் வந்து மெட்டீரியல் திங்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, இம்மெட்டீரியல் திங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம். ஓகே, த மார்ஷல் உடைய டெஃபினிஷன்ஸில் is only not that point, only that material things is not considered the immaterial things. Immaterial things is services. Okay, நம்ம எக்கனாமிக்ஸில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு பார்ப்போம். இது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேர்ந்து தான் நம்ம வந்து அஸ் அ குட்டாக மென்ஷன் பண்ணுவோம். அப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ் வந்து மெட்டீரியல் திங்ஸு, சர்வீஸ் வந்து இம்மெட்டீரியல் திங்ஸு. அப்போ இட் மார்ஷல் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி a material
திஸ் இம்மெட்டீரியலை பற்றி அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. இம்மெட்டீரியல்னால் டாக்டர்ஸுடைய சர்வீஸு, டீச்சர்ஸு, என்ஜினியர்ஸு இவங்களுடைய சர்வீசஸை அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. as of course இவருடைய டெஃபினேஷனுக்கு வெல்ஃபேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானதே எதுனா சர்வீசஸ் தான். ஓகே, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்மளுடைய வெல்ஃபேரில் சொன்னதே வந்து குட் ஹெல்த்து. அப்போ குட் ஹெல்த் இருக்கணும்னா நம்மளோட டாக்டருடைய சர்வீசஸை மென்ஷன் பண்ணிடணும். அதனால் இம்மெட்டீரியல் திங்ஸை பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லைன்ட்டு அவர்கிட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, the marshal record only a material things. He does not consider immaterial things such as the services. Okay, அப்போ material things நம்ம என்ன சொன்னோம், goods. Immaterial thingsனா services. புக்கில் நோட் பண்ணுங்கம்மா. Services such as services of doctors, teachers and so on. They also promote the people's welfare. Okay, அவருடைய வெல்ஃபேர் டெஃபினேஷனுக்கு இம்பார்ட்டண்டான as a men, that mean as a individual person ஆகட்டும், மேன் ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், அவங்களுடைய வெல்ஃபேரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற டாக்டர், டீச்சர்ஸு, என்ஜினியர்ஸு அவங்களுடைய சர்வீசஸ் பற்றி அவர் எக்கனாமிக்ஸில் எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மார்ஷல் ரெக்கார்ட் ஒன்லி a material thing. He does not consider immaterial thing such as the services of doctor, teacher and so on. இஸ் நாங்கள் நோட் பண்ணிக்கோங்கம்மா. They promote, யாருன்னா டாக்டர், டீச்சர்ஸ், என்ஜினியர் எக்ஸட்ரா, they also promote, அவங்க தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ they also promote the people's welfare. Okay, ஸோ the services எதை மென்ஷன், எதை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா பீப்புள்ஸ் வெல்ஃபேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருமா. இந்த தியரி ஆஃப் வேஜஸ். ஓகே, உடைய ஆல்ஃபிரட் மார்ஷல் வேஜஸ், தியரி ஆஃப் வேஜஸ்ன்னு இருக்கும். ஓகே, நீங்கள் 12th பார்ப்பீங்க, 11th பார்ப்பீங்க ரொம்ப டீட்டெயில்டாக. தியரி ஆஃப் வேஜஸ். ஓகே, சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ், the standard of living theory of wages, wage rent theory of wages, and that means a residual claimant wages, residual claimant theory of wages னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, சப்சிஸ்டன்ட் வேஜஸ் வந்து அவங்க மினிமம் லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜஸ், செகண்ட் தியரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தியரி ஆஃப் வேஜஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது தியரிஸ் ஆஃப் வேஜஸ்ன்னு நிறைய சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த தியரி ஆஃப் வேஜஸ், இந்த தியரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர் பண்ணிட்டாரு, நெக்லிஜென்ட் பண்ணிட்டாரு, அலட்சியம், நெக்லிஜென்ட். ஓகே, நெக்லெக்ட். So neglects, okay, that the amount of money that goes as reward for the services of immaterial services, immaterial services. அப்போ வேஜஸ்னா மெட்டீரியல் திங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவருக்கும் immaterial things ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வேஜஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். ஆனால் அவர் மெட்டீரியல் திங்ஸுக்கான வேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, எதை மென்ஷன் பண்ணவே இல்லை. இம்மெட்டீரியல், தட் மீன்ஸ் சர்வீசஸ் ஆஃப் டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுக்கான வேஜஸ் அஸ் அ சேலரிஸ், அவங்களுக்கான சர்வீசஸ்க்கான ரெனுமரேஷன்ஸ் என்னன்றது அவருடைய தேரியில் மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த தேரி ஆஃப் வேஜஸ் மார்ஷல் இக்னோர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் ஆஸ் எ ரிவார்ட். ஆஸ் எ ரிவார்ட்னா நம்ம எதை பார்ப்போம்? ஓகே, ரிவார்டை நம்ம 4 பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டு. ஓகே, அவர் தட் மீன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எது 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் 4: லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன். தீஸ் ஆர் த 4 as ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எந்த ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட்: லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். அப்போ அதுக்கான ரிவார்டு. ஓகே, லேண்டு, லேண்டுக்கான ரிவார்டு ரெண்ட்டு. ஓகே, லேபர், லேபருக்கான ரிவார்டு வேஜஸ் ஆர் சேலரிஸ். ஓகே, அண்டு கேபிட்டல், கேபிட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட். அண்ட் ஆர்கனைசேஷன், ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன எது ரிவார்ட்னா ப்ராஃபிட். அப்போ த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இல்லையா? அப்போ லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், தீஸ் ஆர் த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ அதுக்கான ரிவார்டு. ஓகே, லேண்டுக்கான ரிவார்டு ரெண்ட்டு, லேபருக்கான ரிவார்டு வந்து வேஜஸ் ஆர் சேலரிஸு, கேபிட்டலுக்கான ரிவார்டு இன்ட்ரெஸ்ட்டு, அண்ட் ஆர்கனைசேஷனுக்கான வந்து ப்ராஃபிட். அப்போ அவங்களுடைய ரெமினரேஷன், தட் மீன் இதில் என்ன சொல்லுவார்னா த சர்வீசஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் திங்ஸுக்கு இதுக்கான
வேஜஸ் பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. வேஜஸ் தேரியில் எல்லாத்தையும் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் சர்வீசஸ் ஆஃப் இம்மெடியல் திங்ஸ் நம்ம மேலே ஃபஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? சர்வீஸ் ஆஃப் டீச்சர்ஸ், சர்வீசஸ் ஆஃப் டாக்டர்ஸ், சர்வீசஸாக இருக்கிறவங்களுடைய வேஜஸ் பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. இது ஒரு செகண்டு நம்மளுக்கு கிரிட்டிசைஸ்மாக இருக்குது. தேர்ட் ஒன் பாருமா, மார்ஷல் டெஃபினிஷன் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். ஓகே, மார்ஷல் டெஃபினிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர், but it is not clearly defined. ஓகே, வெல்ஃபேர் பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் அதை கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு குட்டாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு பேடாக இருக்கும். ஓகே, எல்லா இண்டிவிஜுவலுக்கும் சேமான திங்ஸாக இருக்காது. ஒரு கண்ட்ரிக்கு குட்டாக இருக்கிறது இன்னொரு கண்ட்ரிக்கு அது குட்டாக இருக்காது. ஸோ அதுதான் சொல்ல வர்றாரு. மார்ஷல் டெஃபினிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர், பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைன்டு. வெல்ஃபேர் வேரிஸ் ஆகுது. ஓகே, welfare varies from person to person, country to country, and one period to another period. Okay, so அப்போ person welfare என்றது person to person differ ஆகுது. ஒருத்தவங்க வந்து நெசசரி மட்டும் இருந்தால் போதும், ஃபுட்டு கிளாத்து ஷெல்டர் மட்டும் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அதே அந்த மென்டாலிட்டி இன்னொரு பர்சனுக்கு இருக்காது. அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் கம்ஃபர்ட் ஜோனு போகணும்னு நினைப்பார். அதே லெவல் கம்ஃபர்ட் ஜோனில் மட்டும் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோனை ரீச் ஆகிட்டானா அவங்க லக்ஸரியஸ் லைஃப்பை லீவ் பண்ணணும். அதுதான் எனக்கு வெல்ஃபேர்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அதே தான் சேம் அஸ் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, கண்ட்ரியாக இருந்தாலும் சரி. ஓகே, அதே போல் டைமும் சேஞ்ச் ஆகும், பீரியடுக்கு பீரியடு சேஞ்ச் ஆகும். த வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் person to person, country to country, and one period to another period. Okay, the Marshall clearly distinguishes வேறுபடுத்துறாரு. ஓகே, that mean differences பண்றாரு. distinguishes mean differences between those things that are capable promoting welfare of the people and those things that are not promote the welfare. அது டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காரு. எந்த குட்ஸ் எல்லாம் வந்து வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணி, எந்த குட்ஸ் எல்லாம் வெல்ஃபேரை வந்து ப்ரமோட் பண்ணாது, எதெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, எதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்காது. ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதே ஒருத்தவங்க சிகரெட் இது ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்த்தி கிடையாது. தட் மீன்ஸ் வெல்ஃபேர் கிடையாது, அவங்களுக்கு பேட் ஹெல்த்தாக இருக்கும். ஓகே, ஸோ the Marshall clearly distinguishes between those things that are capable of promoting, not that word, promoting welfare of the people, and those things that are not. The things are liquor. Okay, drinks எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, that mean liquors. Okay, alcohol drink பண்ணுறாங்களே அதுதான் சொல்கிறாங்க, that are not capable of promoting welfare. ஓகே, அதுவும் தான் குட்ஸாக நம்ம செல் பண்ணுறாங்க. அது ஆனால் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதில்ல, அதையும் எடுத்துக்கிறாங்க, அதையும் பர்சன் எடுத்துக்க தான் செய்கிறாங்க. அது ஒரு திங்ஸாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் அது எதை ப்ரமோட் பண்ணல, வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணல. அப்பயும் எக்கனாமிக்ஸில் நம்ம படிக்கிறோம்னா அது ப்ரைஸ்னு வச்சு ப்ரைஸ் எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குமோ அந்த திங்ஸ்னால நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்க்கு, தட் மீன் நம்மளுடைய கண்ட்ரிக்கு இன்கம் வருது, இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கனாலே அது நம்ம எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ்னு வந்துட்டாலே இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கிற மோசரம் அஸ் எ திங் தான், பட் அஸ் நாட் ப்ரமோட் த வெல்ஃபேர்னு சொல்கிறாரு. அதான் டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காரு இல்லையா. தோஸ் ஆர் த திங்ஸ் ஆர் குட் ப்ரமோட் த வெல்ஃபேர், தோஸ் ஆர் திங் நாட் ப்ரமோட் த வெல்ஃபேர். ஓகே, அப்போ ரைஸ் சாப்பிட்றாங்க, அஸ் அ வீட் சாப்பிட்றாங்க, தட் மீன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க. ஓகே, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அதே வந்து லெக்யூஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதையும் ஒரு திங்ஸாக தான் எடுக்கிறாங்க. ப்ரைஸை கொடுத்து தான், அவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்து தான் வாங்கி எடுக்கிறாங்க. ஆனால் அது இட்ஸ் அ பேட் ஹெல்த், பேட் வெல்ஃபேர்லேயே தட் மீன் இது வந்து ப்ரமோட் பண்ணலை. ஆனாலும் நம்ம என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, பட் கமாண்ட் எக்கனாமிக்ஸ் அக்கார்டிங் டு கமாண்ட் ஏ ப்ரைஸ், அது மார்க்கெட்டில் கமெண்ட் பண்ணுற ப்ரைஸ் வாங்குகிறோம். ஓகே, அஸ் அ கம் அண்டர் த பர்வியூ is a important of economics. பர்வியூனா as a கண்ணோட்டத்தோட பார்க்குறோம். எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. as a price come under the purviewனா கன்சர்ன். மீனிங் நோட் பண்ணுங்க, பேஜஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் மீனிங் எல்லாம் ரைட் பண்ணுவாங்க. பர்வியூ தான் எக்கனாமி, பர்வியூனா கன்சர்ன் தான் எக்கனாமிக்ஸ். தட் மீன் நாமளும் அதை எக்கனாமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதை கருதுறதுனால அதை நம்ம ப்ரைஸ்னு ஒன்று வர்றதுனால, அதாவது அந்த ஆல்கஹால் ட்ரிங்க்கும் நம்ம எக்கனாமிக்ஸில் கொண்டு வரோம். ஏன் கொண்டு வரோம்னா அந்த ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்து தானே வாங்குறாங்க. அது பேடு ஹெல்த்துக்கு ரொம்ப பேடுன்னு தெரிஞ்சாலும் அதை சாப்பிட்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க.
ஸோ ஏன் அதை நம்ம எக்கனாமிக்ஸில் ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அது ப்ரைஸ் வருது, அதனால எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பர்மா, அவர் வெல்ஃபேர் மீன் ஹாப்பினஸ். இப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு வெல்ஃபேர் பற்றி இப்போ தான் சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங், ஓகே, லிவிங் கண்டிஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க வெல்ஃபேர்னா as a happiness and a comfortable living condition, comfortableான living condition, okay, of the individual or group of people. The welfare of an individual or nation is dependent not only on the stock of wealth possessed, okay, ஒருவட அப்போ குட் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் இருக்கும்போது வெல்த்துடைய ஸ்டாக் மட்டும் வச்சு பண்ணுறதில்ல. அது கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அஸ் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இவ்வளோ தூரம் என்கிட்ட இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ சொத்தாக இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ அது மட்டுமே கிடையாது, அஸ் அ பொலிட்டிக்கலாகவும் சொசைட்டியாகவும் அண்டு என்ன சொல்லி கொடுக்கலாம், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்குன்னா ரொம்ப அதிகமான தட் மீன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, வெல்த் கண்டிஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னா அங்கே பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருந்தால் எதுவுமே யூஸ் இல்லை. தட் மீன் எதுவுமே கம்ஃபர்டபுளாக போகாது, ஏதோ ஒரு அங்கே கிளம்ஸினஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அண்ட் சோஷியல் கண்டிஷன், சொசைட்டி ரொம்ப பேடாக இருக்குன்னா அங்கே ரொம்ப தட் மீன் ஹாப்பினஸ்ஸாக இருக்காது. கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப பேடாக இருக்குன்னா அப்போ வெல்த்து எவ்வளோ பொசஸஸாக இருந்தாலும் இது மூணு அங்கே ஒழுங்காக இல்லைனா எது பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி ஆஃப் த நேஷன். அப்போ இதையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது எதுனா பொலிட்டிக்கல் லெவலும் சோஷியல் லெவலும் கல்ச்சுரல் லெவலும் இதையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். புரியுதா? மறுபடியும் பாருமா, வெல்ஃபேர் மீன்ஸ் த ஹாப்பினஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஹாப்பினஸ்ஸாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் எவ்வளோ வெல்த்தை வந்து நம்ம பொசஸஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வெல்த்து நான் வச்சுன்னு இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா, தட் மீன் அவங்களுடைய எல்லாமே வந்து சுமூகமாக இருக்குதா, பொலிட்டிக்கல் லெவலில் சுமூகமாக இருக்குதா. ஒரு கண்ட்ரினா பொலிட்டிக்கல் லெவலில் ஓகே, அங்கங்கே அந்தந்த ஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குது, அங்கங்கே கூச்சல் குழப்பம் இருக்குது, கம்யூனிவல் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, கேஸ்ட் வைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு மாட்டின்னு இருக்காங்க. தட் மீன் ஏதோ ஒரு பவுண்ட்ரி வச்சு ஏதோ இஷ்யூஸஸ் வருதுன்னா அந்த கண்ட்ரியில் என்ன இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. அதே போல் சொசைட்டி லெவல்லையும் சொசைட்டியும் ரொம்ப மக்களும் வந்து கண்ட்ரிக்கு தட் மீன் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டுறாங்க, இன்னும் அங்கேயும் ஹாப்பினஸ் இல்லை. அதே போல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் ரொம்ப பேடாக இருக்குதுன்னா யாருமே எதுவுமே ஒத்து வர மாட்டுறாங்கன்னா அங்கேயும் ஹாப்பியாக இருக்க முடியாது. அப்போ வெல்த்து மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கலும் சார்ந்தது, பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி எல்லாம் ஒன்று சேர வரும்போது தான் அது வெல்ஃபேராக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. இது கண்ட்ரிக்கும் பொருந்தும், அஸ் எ இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் பொருந்தும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிரிட்டிசிசமா. ஸோ இப்போ நம்ம வெல்ஃபேர் டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ டீட்டெயில்டாக பாருங்கள், வெல்ஃபேர் டெஃபினிஷன் பை த ஆல்ஃபர்ட் மார்ஷல். அவர் இஸ் அ வெல்ஃபேராக இருக்கணும். ஓகே, நாட் ஓன்லி த நம்ம ரெண்டையும் தான் படிக்கிறோம், வெல்த்தையும் படிக்கணும், அஸ் அனதர் சைட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் சைட் ஆஃப் வெல்ஃபேரையும் படிக்கணும். வெல்ஃபேர் இருந்தால் தான் பர்சன் வந்து ஹாப்பினஸாகவும் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷனாகவும் இருக்க முடியும். அப்போ தான் அவர் ரொம்ப ஜாலியாக லைஃப் வந்து லீட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவர் மெட்டீரியல் திங்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, இம்மெட்டீரியல் திங்ஸ் அந்த சர்வீசஸ் ஆஃப் டீச்சர் டாக்டர் பற்றி கண்டுக்கவே இல்லை, அவங்களுடைய சர்வீசஸ் பற்றி அவர் இக்னோர் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. செகண்ட் ஒன்று, அந்த வேஜஸ் தியரி ஆஃப் வேஜஸில் வந்து அவர் வேஜஸ் தியரிஸ் வந்து மெட்டீரியல் திங்ஸுக்கான வேஜஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தார். இம்மெட்டீரியல் திங்ஸ் தட் மீன்ஸ் சர்வீசஸாக இருக்கிற அந்த திங்ஸ் அவங்களுக்குரிய வேஜஸை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா சொன்னால், எது வந்து வெல்ஃபேரை வந்து ப்ரமோட் பண்ணுற திங்ஸ், எது வந்து வெல்ஃபேர் தட் மீன் தோஸ் ஆர் த திங்ஸ் ப்ரமோட் த வெல்ஃபேர், தோஸ் ஆர் திங் நாட் ப்ரமோட் த வெல்ஃபேர் அப்படி சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தால் கூட ஆல்கஹால் ட்ரிங்கை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து நம்ம வெல்ஃபேர் தட் மீன் குட்ஸாக தான் எடுக்கிறாங்க, பட் இட்ஸ் நாட் ப்ரமோட் த வெல்ஃபேர். அது வந்து ஏன் எக்கனாமிக்ஸில் படிக்கணும், இட்ஸ் ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறதுனால, ப்ரைஸ்ன்னு மார்க்கெட்டில் வந்து கமாண்டிங்காக தட் மீன் ப்ரைஸை வச்சு அதை மென்ஷன் பண்ணுறதுனால அதனால் வந்து அது எக்கனாமிக்ஸில் நம்ம பர்வியூவாக கன்சர்ன் பண்ணுறோம். த லாஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் அ குட் லிவிங் கண்டிஷன். தட் மீன் பொசஸஸ் எவ்வளோ வெல்த் வச்சுருக்குறன்றதில்ல, ரொம்ப வெல்ஃபேராக இருக்கமான்றது தான் முக்கியம். அப்போ வெல்ஃபேராக எல்லாமே இருக்கணும்னா கம்ஃபர்டபுளான வெல்த் இருக்கணும். தட் மீன் நம்ம போதுமான அளவுக்கு வெல்த் இருக்கணும். அண்ட் பொலிட்டிக்கல் லெவல், சோஷியல் லெவல் அண்ட் எக்கனாமிக் லெவல் இது எல்லாம் சேர்ந்தா தட் மீன் கல்ச்சுரல் லெவல் இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு கண்ட்ரி நல்லா இருக்க முடியும். அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக அவன் வெல்த்து மட்டும் தான் போகாது, ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எவ்வளோ சொத்தாக இருந்தாலும் அவன் ஹெல்த்தாக இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த வெல்த்தை கூட அவனால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது.
ஓகே, சொத்துன்னு நிறைய சொத்து, தட் மீன்ஸ் செல்வம் நல்லா குவிச்சு வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும்போது அதையே தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாகவே லீவ் பண்ண முடியாது. அப்போ இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, வெல்த்தை விட வெல்ஃபேர் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லி ஆல்ஃபர்ட் மார்ஷல் முடிக்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ நோட் பண்ண இதெல்லாம் பார்த்துக்கோங்க. லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், லைனெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். இதை நீங்கள் எங்களுக்கு காப்பி எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். புரியுதா? டெஃபினட்டாக அனுப்பணும். கிளாஸஸ் பார்க்கும்போது உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துருக்கீங்கன்னு நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியும். டெஃபினட்டாக உங்கள் நேமை ஐ எம், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாந்தி, ஐ எம் தீபிகா, ஐ எம் அருள், ஐ எம் ராகுல்ன்ட்டு நீங்களுடைய நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் பாருங்கள். உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸில் வந்து இன்றைக்கி நடத்தணும் இல்லையா, ஆல்ரெடி நடத்தின அந்த ஆடம் ஸ்மித்தும் ஆல்ஃபர்ட் மார்ஷல்லேருந்தும் லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிலேருந்து இன்டீரியர்லேருந்து ஒரு 21 மார்க்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுப்பேன், ரைட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.